ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீ ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு அதில் டால்டாவை போடணும். அதை போட்டுட்டு பட்டை வகைகளை போடணும். அடுத்து என்ன போடணும்? சீரகமோ சோம்போ உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை போடணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டு கிண்டின்னு கிண்டணும். அது என்ன கலரில் வர்ற ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த சாக்கில் அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கணும். ப்ரௌன் கலர் ஆன உடனே கருவேப்பிலை போடணும். அம்மா இடையிலலாம் பேசக்கூடாதுமா. அடுத்த கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. வரல. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அடுத்த கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடுத்த கொஞ்சம் நக்கி பார்க்கணும் டேஸ்ட் இருக்கான்னு. அடுத்தது தேவைப்படலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சு, தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சு வர மாதிரி இருக்க முந்தி குக்கரை மூடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். வீவர்ஸ், நாங்கள் இந்த டால்டா தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் அதே டால்டா யூஸ் பண்ணி செய்யுங்க. தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கணும். அடுத்த கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படி அதுக்கு மேலே உள்ளதை எடுத்துட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து கழிச்சு பார்க்கலாம். வீவர்ஸ், 2 விசில் கிட்ட ஆடின பிறகு அடுப்பை நம்ம சிம்ல வைக்கலாம். இவ்வளோ போதும், நல்லா சிம்ல வச்சிடலாம். இது நல்லா பொங்கிடுச்சு. வீவர்ஸ், இப்போ நம்ம கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஆமா சரி, அவ்வளோதான். குக்கர் இப்போ இப்படி பண்ணிக்கலாம். சவுண்ட் எல்லாம் போற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்தா நம்மளோட வெண்பொங்கல் தயார். இதில் நம்ம ஒரு பைட் போக போகிறோம். கீ ரைஸா? சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஒரு பைட் போவோம். பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல சூப்பர்னு சொல்லிக்கோங்க.